இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. நேற்று ஒன்றிய அரசின் ஏர்போர்ஸ் விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் நடத்தின. அது லிம்கா ரெக்கார்டில் பதிவு பெறுவதற்கு இந்திய விமானப்படை எல்லா முயற்சிகளையும் எடுத்தது. 15 லட்சம் மக்கள் கூடும் அளவிற்கு அங்கே தன்னுடைய வீர சாகசங்களை காட்டியிருக்கிறது. அதில் 5 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல், துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஆனால் எங்களுடைய கேள்விகள் எல்லாம், இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது. எதற்காக இப்பொழுது 11 மணி முதல் 1 மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள். இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதின் அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. அது 5 உயிரா 1 உயிரா என்பது பிரச்சனை இல்லை. 5 உயிரும் அதை விலை மதிக்க முடியாத உயிர்களாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது என்று தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பெரும்பாலான பார்வையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். கார் எங்கே நிறுத்த வேண்டும், எப்படி நடந்து வர வேண்டும், யார் யார் எங்கே உட்கார வேண்டும், அமர வேண்டும், நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே மிகவும் தெளிவாக 1 வாரமாக தொடர்ந்து தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தி வந்தார்கள். ஆனால் இந்த 15 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடினாலும் கூடிய இடத்தில் மரணம் இல்லை. அங்கிருந்து வெளியில செல்லும் போதும் மரணம் இல்லை. ஒரு மரணம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மரணமும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் சில பானங்களை சாப்பிட்டிருந்தார் என்று வருகிறது. அதை நாம் கொச்சைப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் இறந்துவிட்டார். நீத்தார் பெருமையை பேசும் தமிழர்கள் நாம். யாரை பற்றியும் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை. 4 பேரும் ஒருவர் ராஜாஜி மருத்துவமனையில், ராஜாஜி ஹாலில் உள்ள ஓமந்துரார் மருத்துவமனையில் தன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது டீஹைட்ரேட் என்று சொல்லுவார்கள், மயக்கம் போட்டு விழுந்து இறந்திருக்கிறார். எல்லோரும் அங்கிருந்து செல்லும் போது இறந்திருக்கிறார்கள். இதை யாரும் நியாயப்படுத்தி பேச முடியாது. அதே நேரத்தில் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து எவ்வளவு பேர் அங்க கூட முடியும், கூடுபவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், தண்ணீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவர்களுடைய உடனடி உதவி, இது எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் இந்த இறப்பை இனி வரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறோம். தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம், நடந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? 2 விஷயம்தான். இந்த மரணங்களை அரசியலாக்க காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. துயரமான சம்பவம். இதை கடந்து யாரும் போய்விட முடியாது. 2வது, பாதுகாப்பு வசதிகள் குறைபாடு இருக்கிறதா என்றால் பாதுகாப்பு வசதிகள் சரியாக செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சாமி. ஆனால் நெரிசலில் அங்கிருந்து வரும்பொழுது யாருக்கும் இறப்பில்லை. எல்லோரும் போகும் வழியில டீஹைட்ரேட். இது எல்லாமே இறப்பு பாத்தீங்கன்னா ஒருத்தரை தவிர 4 பேரும் டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்திருக்காங்கன்றது தான் தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம், இந்த இறப்பு எப்படி நேர்ந்தது அப்படின்னு. மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளியாக வெளிநோயாளியாக அனுமதித்திருந்தாலும் அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். 2 பேர் தான் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது.
அதற்காக தான் சொல்லுகிறோம், இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் தேவைப்பட்டால் இதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, எதற்காக உச்சி வெயிலில் மதியத்தில் இவர்கள் வைத்தார்கள் விமானப்படை சாகசங்களை செய்வதற்கு? எல்லோருக்கும் தெரியும், நாளைக்கு என்ன வெப்பம் இருக்க போது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன வெப்பம் இருக்க போது, மழை இருக்க போதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டுல மெட்ராலஜி வந்திருக்கு இப்போ. ஆனால் இது வெயில் இருக்கும், வெயிலுடைய தாக்கம் இருக்கும், 12 மணிக்கு 1 மணிக்குன்னு தெரிஞ்சோம். எதற்காக அந்த நேரங்களை விமான சாகசங்கள் செய்வதற்கு விமானப்படை அதிகாரிகள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்வி எழுது. இரண்டாவது, தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா திட்டங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பந்தல் போடுவதிலிருந்து, சாலை அமைப்பதிலிருந்து எல்லா உபகரணங்களும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தை எதற்கு 11 1 மணி வரை குறித்தார்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப விமானப்படைக்கு மேல நீங்க பழி போடுறீங்களா? அவங்க தான் தமிழ்நாட்டில் நடத்தி இவ்வளவு அலங்கோலத்தை ஏற்படுத்துறாங்களா? இது பழி போடுறதோ அரசியலாகிறதோ இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மரணங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டேன். காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபொழுதும் இந்த 5 பேருடைய இறப்பை வைத்து அரசியல் செய்வதற்கு விரும்பவில்லை. நாங்க கேட்கிற கேள்விலாம் இன்னைக்கு விஞ்ஞானம் புரட்சி ஏற்பட்டு இருக்கு. அடுத்த வாரம் என்ன வெயில் அடிக்க போகுது சென்னையில தெரியும். அடுத்த மாசம் என்ன வெயில் வரப்போகுதுன்னு சென்னையில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம், கைபேசியிலே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அன்னைக்கு உச்சி வெயில் 12 மணிக்கு எவ்வளவு வெயில் இருக்கும்? இந்த வெயில டீஹைட்ரேட் ஆகுமா ஆகாதா? இதற்காக 11 மணிலிருந்து 1 மணிக்கு இவங்க நேரத்தை குறிக்கிறாங்க விமானப்படை. அதை மாலையா 3 மணிலிருந்து 5 மணிக்கு வைக்க கூடாது? இதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாடு அரசாங்கம் இதை ஒரு மாசம் மட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த டைம்ல ஏன் வைக்கிறீங்க, வைக்க கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு ஏன் கேட்கக்கூடாது? கேட்கலாம் தான், அருமையான கேள்வி தான் கேட்டிருக்கலாம். ஆனா விண்வெளி தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டுல இல்லையே. பாதுகாப்பு படை தமிழ்நாடுடைய இருங்க, தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் விமானப்படையோ காலாட்படையோ கப்பல் படையோ இல்ல. இது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், இது அரசியலாக்க விரும்பவில்லை, அரசியல் செய்ய காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. நாங்க கேட்கிற ஒரே கேள்வி, உச்சி வெயில் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான காரணம் என்ன? இப்ப நீங்க தான் சொல்றீங்க வானிலை ஒவ்வொருத்தரா பல இடங்கள்ல குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி கூட இல்ல அப்படின்றத பொதுமக்கள் பல ஊடகங்கள்ல தெரிவிச்சிருந்தாங்க. அது யார் கண்ட்ரோல் இருக்கு, யார் அதை செஞ்சிருக்கணும், யார் தவற விட்டாங்க? இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் தண்ணீர் அனைத்து இடங்களிலும் குடி தண்ணீர் அமைத்து கொடுத்திருக்கிறோம். நான் இப்ப தொலைக்காட்சியில வரும்போது பார்த்தேன். இருங்க ஒரு கடல்ல கம்மியா இல்ல ஒரு பெரிய அரசியல் பார்ட்டி பப்ளிக் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்களும் ஒரு பிரச்சனை பூச்சி பழகக்கூடாது. இல்ல நடந்த சம்பவத்தை நீங்க கண்டிப்பா உங்க ஆட்கள் மூலமே இல்லங்க, 2 விஷயம். இதை பேசி மழுப்பதற்கோ இதை கடந்து போவதற்கோ வாய்ப்பே கிடையாது. நான் தெளிவா சொல்லிட்டேன், மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணங்கள் இனிவரும் காலங்களில் ஏற்படுவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுக்க கூடாது, தெளிவா சொல்லியிருக்கோம். இரண்டாவது, இந்த மரணத்தை வைத்து அரசியலாக்குவதோ அரசியல் பேசுவதோ விரும்பவில்லை. நாங்கள் கேட்பது டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்திருக்காங்க 4 பேர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒருவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த டீஹைட்ரேட் ஆகுது எதுக்கு ஆகுது? உச்சி வெயில் 12 மணி. இந்த 12 மணிக்கு இந்த வீர சாகசம் தேவையா? மக்களை கூட்டி, அதான் எங்களுடைய கேள்வி. இனிவரும் காலங்கள் இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நாங்கள் போதுமான குடிதண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கழிப்பறைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆம்புலன்ஸ் 100க்கு மேல நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. இன்னும் போக போக தான் என்னன்னு தெரியும். விசாரணை வரட்டும், நம்ம விரிவா பேசுவோம். ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து, இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை
தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த நேரடியா ஒரு நிகழ்ச்சி வந்து 15 லட்சம் மக்கள் முன்னிலையில நடக்குது. இவ்வளவு மக்கள் முன்னிலை நடக்கும்போது 7500 போலீஸ் போட்டதா தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. ஆனா நேர பார்த்த மக்கள் சொல்றாங்க போலீஸே காணும். அப்ப போலீஸ் எங்க போனாங்க? ஒரு போலீஸ் இன்னொன்று சார், போலீஸ் வந்து ஐஎஸ் ரிப்போர்ட் படி ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு கவுண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. 8 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 8 லட்சம் பேரை கையாளுறதுக்கு தகுந்த போலீஸ நம்ம போட்டிருக்கிற மாதிரி இல்லையே. இப்ப ரெண்டு விஷயங்க. இப்ப வந்து சில இடத்துல கும்பமேளா நடந்திருக்கு. கும்பமேளாலாம் என்ன நடந்திருக்கு? கும்பமேளா நடந்துச்சு ஒரு 6 மாசம் முன்னாடி நடந்தது. கும்பமேளால இடிபாடுகளில் நசுக்கி கால் மிதிப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். நேற்று நடந்த நிகழ்ச்சியை நம்ம அப்படி பார்க்க முடியாது. திருப்பி திருப்பி சொல்ற, நெரிசலில் யாரும் இறக்கவில்லை. நான் ஃபுல்லா விசாரிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். நெரிசலில் யாரும் இறக்கவில்லை. 5 பேர் இறந்தது. ஒருவர் எப்படி இறந்தார் என்று பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கு. 4 பேர் இறந்தது டீஹைட்ரேட். ஏற்கனவே பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலையும் சொல்லி இருக்காங்க, குடி தண்ணீர் நாங்க ஏற்பாடு பண்றோம், நீங்களும் குடி தண்ணீர் கொண்டு வாங்க. ஆனா நெரிசல் ஏற்பட்டு இறந்திருந்தால் காவல்துறை மேல நம்ம புகார் சொல்லலாம், சரியான பாதுகாப்பு கொடுக்கலான்னு. பாதுகாப்பு குறையால் இவர்கள் இறக்கவில்லை. நீங்க சொல்ற மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருந்ததா விசாரணை ஆணையம் விசாரிக்கிட்டோம். நாங்க நேரடியாக இருந்தோம். அங்க தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா தனியார் வைக்கக்கூடிய தனிநபர்கள் கேன்கள் வச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அங்க வைக்கப்படுற தண்ணீர் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கொஞ்சம் தான் அங்க கியூ கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலை, 100 பேர் வரிசையில நிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா தண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க அப்போ ஸ்ட்ரெச் ஃபுல்லா நிறைய தண்ணீர் வச்சிருக்கணும், வாகனங்கள் தண்ணி சப்ளை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். இது எதுவுமே அந்த இடத்துல இல்லன்றதை நம்ம பார்க்க முடியும். நான் போயிட்டு பார்க்கல, எனக்கு தெரியும். நீங்க சொல்றத நான் 100% நம்புறேன். இந்த விசாரணை ஆணையத்தை இதெல்லாம் கொண்டு வரட்டும், விசாரிக்கட்டும். இவர்கிட்ட விசாரிக்கிட்டேன். இவர் சொல்லட்டும். பத்திரிகையாளர் சொன்னார்ல தண்ணி இல்லன்னார்ல, தண்ணி இல்ல, அவர்கிட்ட விசாரிக்கிட்டோம். ஏங்க தண்ணி இல்லன்னா தண்ணி இல்லாத டீஹைட்ரேட் ஆகி இறந்திருக்காங்கன்னு விசாரி. நான் என்ன சொல்றேன், வெளிப்படை தன்மையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம யூகங்களின் அடிப்படையில் பேச முடியாது. அவர் நேரடி சாட்சி, அவர் நேரடியா சொல்றாரு, நான் பார்த்தேன்றாரு. லட்சக்கணக்கான மக்களுடைய கண் முன்னிலையில நடந்த ஒரு சம்பவம். இது எதுவுமே வந்து யூகம் கிடையாது. இல்லங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்றேன், எதையும் நம்ம கடந்து போக முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்ததற்கு விசாரணை ஆணையம் அமைத்து பொதுமக்களுக்கு இது என்ன நடந்ததுன்னு தெரியப்படுத்திட்டோம் தமிழ்நாடு அரசு. இதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? முழுக்க முழுக்க இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு, மக்களுடைய பொறுப்பு. கடந்து போயிட முடியாது. எல்லோருடைய பொறுப்பு தான். இப்போ இருங்க, எல்லோருடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. நான் தமிழ்நாட்டில் ஒருத்தன், என்னுடைய பொறுப்பு அது. இல்ல நான் இன்னும் கேக்குறேங்க, ஒருத்தர் மேல தீக்கி பழிய போட்டுட்டு கடந்து போயிட முடியாது. இத விமானப்படை சாகசம் நடத்திய ஏர்போர்ஸ், அவங்களுக்கு இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது, அவங்களுக்கு இல்லாத ஃபண்ட், அன்ஆடிட்டட் ஃபண்ட். நான் பிஎஸ்சி சேர்மனா இருக்கு, எனக்கு தெரியும். ராணுவத்துக்கு அன்ஆடிட்டட் அன்லிமிட்டட் ஃபண்ட் இருக்கு. இவங்க ஏன் எல்லாருக்கும் ஒரு 2 லிட்டர் தண்ணி கேன் கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. இந்த தேசத்திற்காக தன்னுயிரையே கொடுப்பவர்கள் தண்ணி கொடுக்க முடியாதா? அதையா ஒருத்தர் மேல பழி தூக்கி போட்டு அரசியல் ஆக்கணும்? நீங்க செய்யல, நான் செய்யலன்னு. ராணுவத்துல வந்து ஏகப்பட்ட பணம் இருக்கு. ராணுவ வீரர்கள் வந்து லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது எங்களால மெயின்டைன் பண்ணிட முடியாது. அந்த திறமை எங்க போலீஸ்ல இல்ல. நீங்க வாங்க கூப்பிட்டா இங்க பாருங்க, நாங்க எதிர்கட்சியா இருந்தா எப்படி பேசணும்? இப்ப நாங்க எதிர்கட்சி. இப்ப எதிர்கட்சி, இந்த தேசத்துடைய எதிர்கட்சி எப்படி பேசணும்? தூக்கி பழிய வந்து ஏர்போர்ட்ஸ் மேல போடணும். என்ன சொல்லணும்? லிம்கா உடைய விருது பெறுவதற்காக எவ்வளவு மக்களுக்கு விளம்பரம் கொடுத்து 4-5 நாட்கள் ஒத்திகை பார்த்து இதை ஒரு இடத்துல குமிச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனா அது அரசியல். இந்த அரசியல் செய்ய நாங்க விரும்பல. லிம்கா அவார்டு கிடைக்கட்டும். இது நம்முடைய தேசம், நம்முடைய ராணுவ வீரர்கள், நம்முடைய ஏர்போர்ஸ், நமக்கு எல்லா விதத்திலையும் உரிமை இருக்கு. அந்நியப்படுத்தி பார்க்க முடியாது. தேசத்திற்காக தன்னுயிரை கொடுப்பவர்கள் தான் இந்த ஏர்போர்ஸ்ல இருக்கிறவங்க. இதை அரசியல் ஆக்குறதுக்கோ கொச்சைப்படுத்துவதற்கோ காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் ஆணையமோ
விசாரணை ஆணையம் அமைத்து எங்க குறைபாடுகள் நடந்திருக்கின்றன பத்திரிகை மூலமாக சொல்லட்டும். இதான் எங்களுடைய வேண்டுகோள். இதுதான் எங்க வேண்டுகோள். அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் எதுவும் தெரியவே இல்லை. தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன். தெரிஞ்சது என்ன, 5 பேர் இறந்திருக்காங்க. 5 பேரும் கூட்ட நெரிசலில் யாரும் இறக்கல. கூட்ட நெரிசலில் அந்த இடத்துல யாரும் இறக்கவில்லை. டீஹைட்ரேட் ஆகிட்டு 4 பேர் வெளியில இறந்திருக்காங்க. ஒருத்தர் அங்க உழுந்து இறந்திருக்காரு. அதோடைய பிரேத பரிசோதனை நாங்க கேட்ட பேரு அவர் ஏற்கனவே நோய்வாய்ப்பு. இந்த 4 பேர்ல கூட ஒருத்தருக்கு ரீனியல் ஃபெயிலியர் சொல்றாங்க. அதுக்குள்ள போக விரும்பல. இறப்பு தான். இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த துக்கத்திலும் துயரத்திலும் எல்லோருக்கும் பங்களிப்பு உண்டு, எங்களுக்கும் அந்த பங்கு உண்டு. மெரினா கடற்கரை சாலையில காந்தி சிலையிலிருந்து வெளிநகரம் வரைக்கும் நாங்க கண்ணார பார்த்தது 100க்கும் மேற்பட்ட பேர்கள் மயங்கி ரோட்ல நடந்தாங்க. பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு கணவன் அழுதான், கணவனை காப்பாற்ற மனைவி அழுதா, குழந்தையை காப்பாற்ற பெற்றோர்கள் அழுதாங்க. இத்தனை பெரிய எல்லாரும் கண்ணால நாங்க பார்த்துட்டு வந்தது. ஆனா அங்க உதவிக்கு ஒருத்தர் வர முடியல. காரணம் நெரிசல். ஆனா நீங்க டீஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு தண்ணி இல்லாத பிரச்சனை ரைட். ஆனா யாரும் உதவி பண்ண முடியல. இல்லங்க, நீங்க உங்களுடைய சந்தேகம் இல்ல உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு. அந்த சந்தேகம் இல்லாம இல்ல. இதெல்லாம் நான் சொல்ல கடந்து போயிட முடியாது. தவறே நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. என்ன தவறு நடந்தது, எங்க நடந்ததுன்றது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் இதை தெளிவுபடுத்தணும் தான் கேட்கிறோம். நாங்களும் இதை யார் கடந்து போறாங்க? You just blame the Air Force for what had happened on the No, ground. I didn't blame. Sorry. So what I'm asking you, Wait. you expect Air Force to supply water Sir, to all the wait, city like people? wait, sir. Here in this itself, there is water being supplied over here. You think your government Wait, could not... one second. have First, supplied water? wait. First, you withdraw the word. I didn't blame anyone. You did, sir. No, I did. This is not blame. What I am telling, my suggestion telling. Suggestion is different, blame is different. Who say our Air Force, our fighters, our commanders, our soldiers. How can we blame? Our Air Force. Our Air Force. We cannot blame. What we are telling suggestion, unlimited fund is there, unaudited fund is there. We can did it. We are suggestion. This is suggestion, not blame. How can we blame our Air Force? Sorry. Then. Sir, you are just lucky. 93 people just escaped their life. 93 people are hospitalized. They also could have died. You are just lucky that only 5 people have died. You are saying it's a small thing. I'm saying that why was water not 15 lakh people even in a spot, in a party gathering, sir, you supply water in bottles. Sir, people. first you listen, we are not justifying. We are not justifying. We cannot escape. What our request, my party request, please bring the truth to public. Okay. What you are thinking, same wavelength only I have. I am also thinking. Why this happened? You need a committee to be Commission. Whatever one-man commission, former justice commission, whatever our government thinking, they can tell the people through commission. Okay. Thank you. இறந்த குடும்பத்துக்கு நிவாரணம் என்ன சொல்றீங்களா? கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா அது சிஎம் உடைய பர்வியூ. ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் 25 லட்சம் தரணும் சொல்றாங்க. பாமக வேற நாங்க வேற. பாமக சொன்னதெல்லாம் நாங்க பேச முடியாது. இல்ல நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, கள்ளச்சாராயம் இறப்பால் இறந்தவர்களுக்கு இந்த நிவாரணம் மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பு கொடுக்கணும் குடும்பத்துல எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம். அந்த குடும்ப செலவை எங்களுடைய ட்ரஸ்ட் படிப்பு செலவெல்லாம் ஏத்துக்கும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு காவல்துறை பாருங்க, நம்ம ஆனஸ்டா பேசுவோம். இதுல பல தரப்பட்ட மீடியாக்கள் இருக்கீங்க, இந்த அரசை ஆதரிப்பவர்கள் இருக்காங்க, எதிர்ப்பும் இருக்காங்க. காவல்துறையை பத்தி ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனர்ல அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்க. பிளேம் பண்ணக்கூடாது யாருமே. இன்னொன்னு கேக்குறோம் சார், காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு 50 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய போராட்டத்துக்கு 300 போலீஸ் நிக்கிறாங்க. காணும் பொங்கலுக்கு 1 லட்சம் பேர் கூடுவாங்க. நாங்க 1 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு போடணும்னு சொல்லி போலீஸ் அறிவிக்கிறாங்க. நேற்று 15 லட்சம் பேர் கூட்டின கூட்டத்துக்கு 7500 போலீஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. 7500 போலீஸால மெயின்டைன் பண்ண முடியுமா? 11 மணிக்குள்ள 11 மணிக்குள்ள 8 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னு போலீஸ் தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதை மெயின்டைன் பண்றதுக்கு
இதை கையாளுறதுக்கு கூடுதல் போலீஸை உடனடியே வரவழைக்கலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க ஆரம்பத்துல இருந்து எதிராக பேசுங்க. நான் கேட்கிறேன், காவல்துறையுடைய செக்யூரிட்டி ஃபெயிலியர், இங்க பிட்பாக்கெட் நடந்துருச்சு, இங்க கலவரம் ஏற்பட்டு போச்சு, இங்க ஒருத்தர் புடிச்சு தள்ளி இறந்து போயிட்டாங்க, எல்லாரும் மிதிப்பட்டுட்டாங்க அப்படின்னா காவல்துறை மேல பிளேம் பண்ணலாம். காவல்துறை தன்னுடைய பணியை சரியா செஞ்சிருக்கு, நெரிச்சல் கிடையாது, இடிபட்டு சாகல, மிதிப்பட்டு சாகல. இந்த இறப்பு என்பது வேற. 5 பேரை இறந்து போயது டீஹைட்ரேட் ஆகி தண்ணி இல்லாமையோ இல்ல வெப்பமோ இதுல இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. திருப்பி நீங்க காவல்துறை எடுக்கிறீங்களே, இது எல்லா துறைக்கும் பொறுப்பு. அதுக்கு தான் விசாரணை கமிஷன் வச்சு வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்லி இருக்கோம். இன்னைக்கு காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தினா நானும் மனித உரிமை ஆர்வலர் தான், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறோம், ஒன்னிய கண்டுக்கவே மாட்டாங்க. ரவுடிக்கெல்லாம் பயமே இல்லைங்க அப்படின்னு சொல்றது நம்ம பத்திரிகை தான். சுட்டா மனித உரிமை மீறல்ன்றோம். காவல்துறை என்னதான் செய்ய, நீங்களும் ஒரு சஜஷன் சொல்லுங்களா பாப்போம். இன்னைக்கு ரெபைரோ, பிரான்சிஸ் ரெபைரோன்னு ஒருத்தர் இருந்தார். மகாராஷ்டிரால எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. அவர் துப்பாக்கி தூக்கினார். என்ன சொன்னாரு? ஒரு புத்தகமே எழுதினார், புல்லட் வித் புல்லட்னார். புல்லட் ஃபார் புல்லட் ஒரு புத்தகம் எழுதினார். இந்த தேசமே பாராட்டுச்சு ரெபைரோவை. மகாராஷ்டிரால மும்பையில ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்தார். ரவுடிகளே இல்ல, சமூக விரோதிகள் இல்ல, எல்லா குண்டாசையும் அடக்கிட்டாருனாங்க. அதுவும் நம்ம மக்கள் சமூக ஆர்வலர் தான் பேசினாங்க. அவருக்கு உரிய என்னென்ன விருது கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. நீ 97 ஜெயிச்சா அது ரெபைரோவுக்கு. இப்ப தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போது நாம தான் பேசுறோம். அப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டு போது காவல்துறையை தாக்குறான், காவல்துறை தற்காப்புக்காக சொல்றாங்க அப்படின்னா இதையும் நாம தான் கேள்வி கேட்கிறோம். நீங்களே பத்திரிகையாளராக சேர்ந்து ஒரு சஜஷன் சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்கு. காவல்துறை எப்படி நடந்துக்கணும், எப்படி சமூக விரோதிகள் அடக்கணும், கத்தியை தூக்குறான், துப்பாக்கியை தூக்குறான். இன்னும் பத்திரிகையாளர் சொல்ற சில சம்பவங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இந்த சமூக விரோதிகள் கத்தியும் துப்பாக்கி மட்டும் தூக்குறது இல்ல, யார் வீட்டுல வலிமை இல்லாம இருக்கிறார்களோ தன்னுடைய ஆண்களை, குடும்ப தலைவர்களை கட்டி போட்டு வைத்து பெண்களை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ண முடியும்? எந்த தந்தையோ எந்த கணவனோ என் குடும்பத்தில் அப்படி நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் ஏறி? அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நடந்திருக்கா இல்லையா நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில், சென்னையில? ஆகையால நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு, கடமையும் இருக்கு. நீங்க தான் 4வது தூண். நீங்க அறிவுரை சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க, நம்ம எடுத்துக்க சொல்லலாம். எதுங்க எவ்வளவு? உயிர் என்பது விலை மதிக்க முடியாததுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் தாழும். 1 கோடி கொடுக்க சொல்லுவோமா? சொல்லுங்க, உங்க சார்பா நான் கோரிக்கை வைக்கிறேன். பத்திரிகை நீங்களே ஒரு முடிவு வாங்க. விமர்சனம் வருதுன்றதுக்காக அதிகமா கொடுக்க முடியுமா? நான் விமர்சனம் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு அதிகமா கொடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம். நீங்க நான் உங்க சார்பா, என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அது நியாயமானது. காங்கிரஸ் பேர் இயக்கம் அந்த கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சருக்கு அந்த கோரிக்கை சொல்லலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நம்ம ஒன்னும் வெளியே வேற ஆள் இல்ல. உங்களுடைய ஆலோசனையை கேட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாண்பு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கும். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல் சொல்லுங்க. எவ்வளவு வைக்கலாம்? காங்கிரஸ் தரப்புல இருந்து கண்டிப்பா நான் எங்களுடைய மூத்த தலைவர்களும் ஆலோசனை பண்ணி நாங்களும் எங்க ட்ரஸ்ட்ல இருந்து செய்வோம். இப்பொழுது முதற்கட்டமாக 5 பேர் இந்த மரணமடைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 1 லட்சம் ரூபாய் இன்றே நான் அறிவிக்கிறேன். பத்திரிகையாளருடைய ஆலோசனை ஏற்று இன்னும் எங்க தலைவருடன் பேசி இன்னும் அதிகமா என்ன செய்ய முடியுமோ நாங்க செய்யலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு 1 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். அவருடைய பிள்ளைகளின் கல்வி செலவை எங்களுடைய அறக்கட்டளை ஏற்கும். வேற என்னங்க? உங்களுடைய ஆலோசனையை சொல்லியாச்சு. நீங்க இப்ப சொல்லுங்க, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கோரிக்கை வைக்கலாம்? இது இங்க பாருங்க, திருப்பதி விலை மதிக்க முடியாத உயிர்கள் 5 உயிர்கள் போயிருக்கு. மாண்பு முதலமைச்சர் தாயுள்ளம் கொண்டவர், கருணையோடு அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் அறிவிக்கட்டும். குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சம் ரூபாய் அறிவிக்கட்டும். நன்றி. ஓகே.